வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம செகண்ட் டே ஆஃப் 100 டேஸ் ஆஃப் சீக்வல் சேலஞ்சில் இருக்கோம். லாஸ்ட் கிளாஸ்ல சீக்வல்னா என்ன, சீக்வல் எப்படி ரிலேஷனல் டேட்டா பேஸோட இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படின்றத பார்த்தோம். ரிலேஷனல் டேட்டா பேஸ்னா என்னன்றதை பார்த்தோம். ஸோ நம்ம பார்த்தது போல ரிலேஷனல் டேட்டா பேஸ்னா அது ஒரு டேபிள் ஃபார்மேட்ல இருக்கணும், அதில் ப்ராப்பர் ரோஸ் அண்ட் காலம்ஸ் அந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்தால் தான் ரிலேஷனல் டேட்டா பேஸ்ன்னு சொல்றோம். ஸோ ஒரு ரிலேஷனல் டேட்டா பேஸ்க்கு இன்னொரு ஈஸியாக எல்லாரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாதிரி சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஸ்ப்ரெட் ஷீட்ஸ் இல்லைனா எக்ஸல் எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு வந்து ப்ராப்பராக நமக்கு ஒரு டேபிள் ரோஸ் அண்ட் காலம்ன்ற ஸ்ட்ரக்சர்ல இருக்கும்ல. ஸோ அதை தான் நம்ம வந்து ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டுக்கு சொல்லலாம். ஸோ அதை எப்படி நம்ம சீக்வல்ல கிரியேட் பண்றது, நம்ம டேபிள் எப்படி கிரியேட் பண்றதுன்னு இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்து ஒரு எக்ஸல் எடுத்திருக்கேன். ஸோ இதில் என்கிட்ட வந்து 2 ஷீட்ஸ் இருக்கு. ஸோ நம்ம எந்த எக்ஸல் எடுத்தாலுமே வீல் ஹாவ் மல்டிபிள் ஷீட்ஸ் இல்லையா. ஸோ எக்ஸல்ல இருக்கிற ஈச் ஷீட்டை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சீக்வல்ல டேபிள் அப்படின்னு சொல்றோம். அண்ட் ஒரு ஷீட்லையுமே நான் வந்து நிறைய காலம் ஹெட்டர்ஸ் வச்சிருக்கேன். ஸோ இதில் இருக்கிற ஒரு காலம்ஸையுமே சீக்வல்ல வந்து நம்ம சேம் காலம் தான் சொல்றோம். அண்ட் இதில் நம்ம எக்ஸல்ல வந்து நம்ம ஒரு ரோ பை ரோ வேல்யூஸ் இருக்கு அண்ட் ஒரு செல்குள்ளே ஒரு வேல்யூஸ் இருக்கு இல்லையா. ஸோ இண்டிவிஜுவல் செல் வேல்யூவை வந்து நம்ம சீக்வல் என்ன சொல்றோம் அப்படின்னா ஃபீல்ட்ஸ் அப்படின்றத சொல்றோம். ஸோ இதுதான் எப்படி சீக்வலோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இப்போ நம்ம எப்படி டேபிள் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு சின்டாக்ஸ் டேபிளுக்கு எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சீக்வல் கிட்ட வந்து நம்ம சொல்லணும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா எனக்கு கிரியேட் பண்ணுன்னு சொல்கிறோம். ஸோ அதனால சின்டாக்ஸ் இட் ஸ்டார்ட்ஸ் வித் கிரியேட். ஓகே, என்ன கிரியேட் பண்ணும், டேபிள் கிரியேட் பண்ணும். ஸோ கிரியேட் டேபிள், அதுக்கு ஒரு நேம் இருக்கணும் இல்லையா. ஸோ நம்ம என்ன டேபிள் கிரியேட் பண்ண போறோம், நம்மளோட ஷீட் நேமிங் என்ன இருக்கு, எம்ப்ளாயி. ஸோ அதை தான் நம்ம டேபிளா கன்வெர்ட் பண்ண போறோம் சீக்வல்ல. ஸோ என்னோட டேபிள் நேம் என்னவா இருக்கும் அப்படின்னா எம்ப்ளாயிஸ் அப்படின்றதா இருக்கும். அண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஓப்பன் பிரேசஸ் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஓப்பன் பிரேக்கெட் ஸ்டார்ட் பண்ணிட்டு இதுல இந்த சின்டாக்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா, நம்ம வந்து ஒரு காலம் நேம்ஸை நம்ம வந்து ஃபீட் பண்ணணும். ஸோ காலம் நேம் ஸ்பேஸ் இதுல சீக்வல் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டேட்டா டைப்பை நம்ம மென்ஷன் பண்ணணும். அது ஏன் மென்ஷன் பண்ணுன்றதை நம்ம லேட்டர் கிளாஸஸ்ல பார்க்கலாம். பட் இதுல வந்து என்னோட ஃபர்ஸ்ட் காலம் நேம் வந்து என்ன இருக்கு அப்படின்னா என்னோட ஃபர்ஸ்ட் நேம் வந்து இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நேம் அதோட டேட்டா டைப் வந்து வேர்கேர். ஸோ வேர்கேர்னா வேரியபிள் கேரக்டர் அண்ட் அதுக்குள்ள நான் நம்பர் 10 கொடுக்குறேன். ஸோ இந்த நம்பர்ஸ்லாம் ஏன் கொடுக்கணும் எப்படி கொடுக்கணுன்றதை வில் ஆல்சோ கவர் இன் டேட்டா கிளாஸஸ். இப்போதைக்கு நான் 10 கொடுக்குறேன். ஸோ 10 அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் நேம்ல வந்து மேக்ஸிமம் 10 கேரக்டர்ஸ் தான் அந்த ஃபீல்ட்ல வந்து ஒரு யூசரால இன்புட் பண்ண முடியும். ஸோ அதுதான் அந்த 10 அப்படின்றது. ஸோ அது கொடுக்குறேன். அண்ட் ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் காலம் முடிஞ்சிருச்சு. ஸோ நான் இஃப் ஐ ஹாவ் டு கீப் ஆடிங் அப்படின்னா நான் கமா போட்டு நான் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ என்னோட செகண்ட் காலம் என்கிட்ட இருக்கு. ஸோ நான் என்ன பண்றேன், லாஸ்ட் நேம் அதுக்கும் நான் வேர் கேர் 10 மட்டும் கொடுக்குறேன். அண்ட் திருப்பி நான் வந்து கமா போட்டு என்னோட நெக்ஸ்ட் காலம் என்ன இருக்கு, ஃபோன் நம்பர் இருக்கு. ஸோ என்னோட ஃபோன் அண்ட் இதோட டேட்டா டைப் என்ன அப்படின்னா இன்டீஜர். ஸோ இன்னைக்கு வந்து இன்டீஜர் அண்ட் வேர்கேர் மட்டும் பார்த்துக்கலாம். அண்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்கு, அதை நம்ம போற கிளாஸஸ்ல பார்த்துக்கலாம். ஸோ ஃபோன் நம்பர் அண்ட் இன்டீஜருக்கு நம்ம இந்த ஸ்பெசிஃபிக் நம்பர் எதுவும் மென்ஷன் பண்ண தேவையில்லை. அண்ட் காமா அண்ட் அகேன் வித் ஆக்குபேஷன் கோட் நம்ம கிரியேட் பண்றோம், அதுக்கும் இன்டீஜர். ஸோ இதை பண்ணிட்டு நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் இதோட சின்டாக்ஸ். இதை நான் வந்து சீக்வல்ல ரன் பண்ணி நான் query ரன் பண்றப்ப கீழே பாத்தீங்க அப்படின்னா டேபிள் கிரியேட்டர்னு வந்துருச்சு. ஸோ இப்படிதான் நம்ம சீக்வல்ல டேபிள் கிரியேட் பண்ணுவோம். ஸோ எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோ இல்லை எந்த ஒரு விஷயம் நம்ம கற்றுக்கிட்டாலும் நம்ம கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்போனா தான் நம்ம அந்த இதில் வந்து நம்மளை எக்ஸல் ஆக முடியும். ஸோ உங்களுக்கு நான் ஒரு டேட்டா செட் சேலஞ்ச் கொடுக்குறேன். ஸோ நம்மகிட்ட இருக்கிற ஆக்குபேஷன் என்ற ஷீட்டை வந்து நீங்கள் சீக்வல்ல கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அந்த சீக்வல் query-யை கீழே கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்க. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சீக்வல்ல டவுட்ஸ் இருந்தது அப்படின்னாலும் கீழே கமெண்ட்ஸில் ப்ரொவைட் பண்ணுங்க. ஃபார் மோர் சச் கான்டென்ட் ஃபாலோ டேட்டா டாட்ஸ். தேங்க்யூ.